படம் ஃபுல்லாவே காமெடி தான். ஓகே அப்ப அது படம் இல்ல வடிவேலு தான் இருக்காரு அதனால பாக்குறோம் நாங்க காமெடி தான். படத்துல வந்து சூர்யா இந்த அளவுக்கு கேரி பண்ணாரோ அதே அளவுக்கு வடிவேலு இந்த படத்தை கேரி பண்ணிருப்பாரு. அண்ணா அது வந்து அதெல்லாம் ஐகானிக். எம்எஸ் பாஸ்கர், வடிவேலு அண்ட் பாண்டியராஜ். அந்த பட்டாசு கடலாம் இன்னமும் சும்மா அந்த நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சீனை பார்த்தா கூட அவ்வளோ ஃபன்னா இருக்கும். அதுவும் ஏன் எஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான் அப்படின்னு. ஆமா அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கல் எடுத்து எறிவாரு, ஏய் நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோல் படத்துல வடிவேல் விவேக்கோட காமெடி இல்லாம படமே கிடையாது. இப்போ வரைக்கும் யாராவது போய் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல போய் சொல்றாங்க தெரிஞ்சா அது டெம்ப்ளேட் தான். ஐ நோ அதுவா இருக்கட்டும். என்கிட்ட பேசின அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டுறான். அந்த கரடி காரி துப்புறது. ஆமா ஐயோ வா என்ன மாதிரியான சீன் அதெல்லாம் இல்ல. இது ஜெயில அடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. மனோபாலா வந்து நான் பண்ணதாலேயே அவங்க சாகடிக்க போறாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட் வரும்போது ஒளிஞ்சுக்குவாரு. லைட் தலையில வச்சிட்டு மூக்குல வந்து பாத்து போறாரு. அந்த ரியாக்ஷன் அல்டிமேட்டா இருக்கும். அந்த டிராஃபிக் ஜாம் சீன் இல்ல, போன வாரம் மவுண்ட் ரோட் பண்ணோமே, அத போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துனமே, அத விடவாடா இது அப்படின்றதா இருக்கட்டும். ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வடிவேலு தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்காரு. கேங்கர்ஸ் படம் வருது. ஸோ வடிவேலு அப்படின்னாலே மறக்க முடியாத கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. படம் பார்க்குறோமோ இல்லையோ வடிவேலு மட்டுமே ஸ்க்ரீனில் வந்து நம்ம எல்லாரையுமே அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐகானிக் டாப் 5 ரோல்ஸ் ஆஃப் வடிவேலு அதான் பார்க்க போறோம். சோ நம்ம லியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க தெரியுமா, வடிவேலு இல்லாம சில படங்களே நம்மளால பார்க்க முடியாது அப்படின்ட்டு. வடிவேலு இல்லாம இந்த படமே கிடையாதுன்னு கேட்டா ஆதவன் பானர்ஜி கதாபாத்திரத்துல வந்துட்டு எங்க வீட்டுல வந்து சினிமாலாம் பார்க்கவே மாட்டாங்க. சினிமா இந்த படம் அந்த படம் 5th வச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் சினிமாவே பார்க்கக்கூடாது, சினிமாலாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டோன்னா ஆதவன் படத்தை போட்டு விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, படம் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் நடந்த ஆதித்யா, சிரிப்பொலி இந்த மாதிரியான காமெடி சேனல் தான் அலவுடு. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஷாக் எல்லாரும், என்னடா அது படமாடா இது, என்ன இது அப்படின்னு. ஏன்னா படம் ஃபுல்லாவே காமெடி தான். இந்த படம் இல்ல வடிவேலு தான் இருக்காரு அதனால பாக்குறோம் நாங்க. படத்துல வந்து சூர்யா இந்த அளவுக்கு கேரி பண்ணாரோ அதே அளவுக்கு வடிவேலு இந்த படத்தை கேரி பண்ணிருப்பாரு ஃப்ரம் த பிகினிங். என்னது என்னது தரையில பேசுறதெல்லாம் திரையில வருது அப்படின்றதா இருக்கட்டும். தரையில தானே நடந்துகிட்டு இருக்கோம், எனக்கு என்னவோ படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அது. அப்புறம் இன்னொன்னு கூடறா, இன்னும் நீ ஆர்டர் பண்ற, இனிமே நான் தானே பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும். இது மாதிரி எக்கச்சக்க ஐகானிக்கான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. பட் எனக்கு உண்மையா சொல்ல போனா மற்ற கதாபாத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்றாங்களோ நிறைய பேர் அப்படின்ற மாதிரியும் தோணும். இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய லெஸ் அப்ரிஷியேட்டட் கதாபாத்திரங்கள்லாம் எடுத்து வந்திருக்கேன், அதையும் பேசுவோம். ஸோ இது வந்து நான் 5th வைக்கிறேன். உங்களோட 5th என்னது? என்னுடைய 5th வந்து அஃப்கோர்ஸ் அதே தான், பானர்ஜி தான். அந்த ஒரு கேரக்டர் தான். ஏன்னா நம்ம வடிவேலுடைய நிறைய படங்கள் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட நான் வடிவேலு கண்ணி தான், அவ்வளோ படங்கள் அவருடைய படங்கள் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு படத்துல இவரோட சீன் வந்து காமெடியா பேட்ச் பண்ணி அங்கங்க வச்சுட்டு போவாங்க. பட் ஆதவன்ல உங்களுக்கு சூர்யாவை ஓவர் ஷேட் பண்ணியிருப்பாரு. இவர் தான் கதையோட ஹீரோவே சொல்ல போனா. இவர் தான் அந்த பானர்ஜி கேரக்டர் தான். சூர்யா வந்து இவர் கிட்னாப் பண்றதாகட்டும், அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் போய் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கதையை இவர் தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. வடிவேலாட்டி அந்த படம் இன்னும் ஃப்ளாப் ஆயிருக்கும். அட்டர் ஃப்ளாப் தான் அந்த படம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஒரு டீசெண்டாக ஓடுனதுக்கு காரணம் வந்து வடிவேலு தான். அவ்வளோ ஒரு அவரோட இயல்பாக வரக்கூடிய ஒரு காமெடி ஆகட்டும், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சீன் மாதிரி ஆகும், அப்போ மேலே ஒரு செத்து போன மாதிரி வரும். இந்த அம்மா என்ன இங்கேயும் மேக்கப் போட தெரியுது, இங்கேயாவது இவனுக்கு ஏதாவது மியூசிக் அடிச்சு சான்ஸ் கொடுங்கடா அப்படின்னு சொல்றது. இவனோட பேசி இவன் மூலம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி போகிற இடங்கள்லாம் கவுண்ட் போட்டிருப்பாரு. ஃபுல்லாக என்ஜாய் பண்ண படம் ஆக்சுவலாக. என் கேட்டால் வடிவேலு இந்த படத்துடைய ஹீரோ. ஸோ இந்த படத்தை நான் 5th வச்சிருக்கேன். நான் வந்து மயில் கேரக்டர் எடுத்திருக்கேன். மயில் எங்கள் அண்ணா. அது வந்து அதெல்லாம் ஐகானிக். எம்எஸ் பாஸ்கர், வடிவேலு அண்ட் பாண்டியராஜ். அந்த பட்டாசு கடலாம் இன்னமும்
சும்மா அந்த நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சீனை பார்த்தா கூட அவ்வளோ ஆமா. ஃபன்னா இருக்கும். சரி, முடிஞ்ச பிறகு தான் வந்து போவோம். Okay, அதுவும் பாப்போம். இல்லாம அந்த பிரபுதேவாவையும் பாண்டியராஜனையும் அந்த படம் ஃபுல்லா அவர் வந்து அந்த மேய்க்கிறதுங்கிற ஒரு இதுவே வந்து பயங்கரமா எப்படிலாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் ஸ்வர்ணமாலியாவை பாக்குறதுக்காக இவங்க ஏணி போட்டு அதுல மேல இருந்து கை பிடிச்சா தொங்குறது எல்லாம் வந்து பயங்கர ஃபன்னா இருக்கும். அதனால நான் வந்து 5th பொசிஷன்ல மயில். என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. மயில வந்து 5th பொசிஷன்ல வைக்க முடியாது, நான் மேல ஏன்னா வச்சிருக்கேன். இதை விட வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, அதனால நான் மயில வந்து 5th வச்சிருக்கேன். பட் ஆனா நாங்க 2 பேரும் ஆதவன் ஒரே கதாபாத்திரம் சொன்னதுனால மெஜாரிட்டில நம்ம 2 பேரும். சரி, ஓகே. சோ ஆதவன் 5th பொசிஷனுக்கு. உங்ககிட்ட மயில் இருந்ததா என்கிட்ட மயில் லிஸ்ட்ல? கேரக்டர் ஓகே, அதை விட பெஸ்டான கேரக்டர் எனக்கு இருக்குது. நான் நம்பர் 4 சொல்றேன். நம்பர் 4 மயில் கேரக்டர் எனக்கு. எங்களை நான் படத்துல வந்து இந்த ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ தான் பார்த்துருந்தேன். இந்த படத்துல இருக்க காமெடி வீடியோஸ் தான் பயங்கரமா இருக்கும். அந்த MS பாஸ்கர், பாண்டியராஜ், வடிவேல் எல்லாம் அந்த ஒரு யூடியூப்ல இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு கிளிப் இருக்கு ஃபுல்லா அவங்களோட இது. comedy நான் set. அடிக்கடி போர் அடிச்சதை நான் போய் பாக்குறேன். வீட்ல பாக்குறதால ஏன் எஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான் அப்படின்னு. ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. ஆமா, அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கல் எடுத்து எறிவாரு, ஏய் நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வரும்போது 1000 ரூபாய் 400 ரூபாய் சொல்லுவாரு. எஸ்பி ஒரு 400 ரூபாய் கொடுங்க. ஏன் யாரு இது? என்னன்னா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. தலையில என்னங்க காக்கா கலந்துருச்சு, என்ன இவ்வளவு இருக்கு, ஊர்ல ஒட்டுமொத்த காக்காவுக்கு காலறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்காது. அப்புறம் பக்கத்து வீட்டுல நமிதா இருப்பாங்க. நமிதா இருக்கும்போது பின்னாடி எப்படி பார்த்துட்டே இருக்கிறது யாரு இது, ஏய் உள்ள போடா அப்படின்னு. அந்த விஜயகாந்த் வடிவேல் காம்போ சூப்பரா இருக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ண சீன்ஸா இருக்கும்ல. பாண்டியராஜ் வடிவேல், பாண்டியராஜ் வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட்டா, ரொம்ப ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தற்குறி கேரக்டர்ல பண்ணிருப்பாரு அந்த இதுல. வடிவேல் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டியராஜ் பார்த்துட்டு இவன் டிரைவரா டெம்பரரியா ஆக்சுவலி அவருக்கும் வடிவேலுக்குமா அந்த வைப் பயங்கரமா செட் ஆயிருக்கு. இவர் வந்து ஒரு மாதிரி குறுன்னு இருக்கிறது, அவர் வடிவேலு அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பண்றது, 2 பேரும் பண்ற அந்த கலாட்டா லூட்டின்னு தான் சொல்லணும். அது பயங்கரமா செட் ஆயிருக்கும். செமையா செட் ஆயிருக்கும். வாங்கடா என் முதுகுல ஏறிக்கங்கடா, முதுகுல ஏறிக்கங்கடா அப்படின்னு ஏறி உட்கார்ந்துருவாரு பாண்டியராஜ் வந்து. சோ இல்ல எல்லா காமெடியுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். என்னன்னா ஒரு இதுல பெல் அடிப்பாங்க. இந்த ஒரு குட்டி பையன் வந்து ரோஸ் கொடுப்பான், பக்கத்துல பெல் அடிப்பாங்க. பெல் அடிக்கும் போது வடிவேல் காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு, பக்கத்துல விஜயகாந்தும் காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. காஃபி குடிக்கும் போது ஏய் பெல்லில் யாரு, டோர்ல யார் இருக்கான்னு வந்து பாரு, அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு எடுத்து வாங்கி வச்சுப்பாரு விஜயகாந்த். உடனே விஜயகாந்த் எடுத்து குடிக்க போவாரு. வடிவேல் அப்படி எந்திரிச்சு போய் கதவு திறக்க போனவரு, இல்லைங்க நீங்களும் பொறுமையா வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பை வாங்கிட்டு போயிடுவாரு. சூப்பரா இருக்கும் அந்த படத்துல விஜயகாந்த் வடிவேல் காம்போவா இருக்கட்டும், இல்ல வடிவேலு MS பாஸ்கர் பாண்டியராஜ் தான் இருக்கட்டும், அதான் சினிமா, அதெல்லாம் பிரில்லியண்டான ஒரு படம். அது உண்மையா சொல்ல போனா. சோ அத நான் 4th வச்சிருக்கேன். ஓகே, என்னோட 4th பொசிஷன்ல இருக்கிறது வந்து சுடலை, வெற்றி கொடி கட்டு. இதுல வந்து பார்த்திபன் வடிவேலு காம்போனாலே பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு எப்படிதான் அந்த காமெடி வந்து விழுமோ அப்படின்னு தெரியும். இதுல உயிரை அந்த தப்பிச்சு போற சீனா இருக்கட்டும், வடிவேலு பாடுறதுல அல்டிமேட். அந்த பாட்டு ஆக்சுவலி வந்து இப்ப கூட அந்த பாட்டை ஒரிஜினல் வெர்ஷன் கேட்டோம்னா வடிவேலு வருஷம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த பார்ட்டியே ஓவர்டேக் பண்ற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பஸ்ல டிக்கெட் எடுக்கிற சீன் அதெல்லாமும் பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு சைக்கிள்ல போகும்போது துபாய்ல இருந்து வந்து அவன் மச்சான் கிட்ட திட்டு வாங்குறது, அதெல்லாம் பார்த்திபன் திரும்பவும் வந்து பார்த்திபன் ஒரு சாட்சி கை எடுத்து போட்டது கூட்டிட்டு போவார். அப்ப போகும்போது எதிரில ஆடு வரும்போது அந்த ஆடு ரெண்டுத்தும் பயங்கர இதுவா இருக்கும் அவங்களோட காம்பினேஷன். சோ அதனால நான் என்னோட 4th தெரிஞ்சு இந்த படம் வந்து செம்ம ஒரு அல்டிமேட். இல்ல எனக்கு என்னன்னா நான் இப்போதான் பேடா ஃபீல் பண்றேன். பார்த்திபன் வடிவேலு காம்போட உறுதியும் எடுக்கலையே. வடிவேலு காமெடினாலே பார்த்திபன் இல்லாம இருக்க முடியாது. இதே மாதிரி அவங்க நிறைய படங்கள்ல அவங்க 2 பேரும் காம்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு படம் எனக்கு படம் பேர் தெரியல, பட் ஆனா குண்டக மண்டக்கால தான் வந்து தொழிலதிபர் சீன் அதெல்லாம் வரும். எப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் ஐடியா கொடுத்து அனுப்புறது, இவங்க காம்பினேஷனாலே பயங்கரமா இருக்கும். அதுவும் இல்லாம இன்னொன்னுத்துல காத்தடிக்கிறது, காத்துக்கு நான் எங்க போவேன் இப்போ அது அந்த சுளுக்கு எடுப்பாங்க. அது பொற்காலம் சம்திங் நினைக்கிறேன், சேரன் படம் தான் நினைக்கிறேன். ஆமா, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இங்கே இருக்கலாமா இல்ல வேற ஊருக்கு நல்ல சீட்டை எடுத்து பாருங்க, என்னடா இங்கே இருக்கலாமா இல்லனா துபாய்க்கே திரும்பி போயிடலாமா அப்படின்றது நல்லா இருக்கு அதெல்லாம். ஓகே ஓகே. ஸோ நான் 4th பொசிஷன்ல எடுத்திருக்க படம் வந்து நேசமணி.
நேசமணி நேசமணி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நேசமணி ஆக்சுவலாக விஜய் ஆக்சுவலாக நம்ம பார்த்திபன் பேசலாம், பார்த்திபன் வடிவேலு காம்போ. அதே மாதிரி விஜய் வடிவேலு காம்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய படங்கள் இருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு கேரக்டரில் வடிவேலு வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த நேசமணி கேரக்டர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. நேசமணி யார் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட அவருடைய கேரக்டர் சித்தப்பா கேரக்டர் தான், ரமேஷ் கண்ணாவுக்கு சித்தப்பாவுடைய கேரக்டர் தான் வருவாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படமே இவருடைய டிராவல்ஸ் தான். ப்ளஸ் சித்திக்கோட டைரக்ஷன், சித்திக்கு வந்து பயங்கரமாக காமெடி ரைட் பண்ணியிருப்பாரு. காவலன்லையுமே எங்களுக்கு காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நேசமணி கேரக்டர் வந்து ஒரு பியூர் ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆளு, இவனாவது ஓசியா கிடைக்க மாட்டாங்க நமக்கு வேலை வாங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப வெகுலுக்கு அப்படியே நடிச்சிருந்திருப்பாரு. இதுல வந்து அந்த பெயிண்ட் டப்பாக்குள்ள போய் விழுந்துட்டு பெயிண்ட் சொரியற வலிக்கி விடுறது, அந்த கடிகாரம் உடையறப்போ அந்த மாதிரிலாம் யாருமே சட்டுன்னு பண்ண மாட்டாங்க. லைக் அவர் வந்து ஆக்சுவலி அது பார்க்கும்போது தெரியும் ரியலா வலிக்கி விழுந்து பண்ணது. அவ்வளோ சட்டம் பண்ண மாட்டாங்க. அதுவும் அந்த கருப்பு இது சாச்சிட்டு இது பண்ற மாதிரி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்டா பண்ணுவாங்களா அப்படின்னா அதுதான். ஆனா அது வடிவேலால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஆணி புடுங்குற காமெடி, ஆணி தேவையில்லாது நார்மலா பேச்சு வழக்கிலேயே நம்ம ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட நீ ஒன்னும் ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நம்மள மனசுல பதிய வச்ச வடிவேல் சார்லி ஓட்டு தெரிஞ்சுக்கலாம் சும்மா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகட்டும். ஸோ ஒரு ஐகானிக் எப்ப பார்த்தாலும் சிரிக்கலாம் நாம. அதனால நேசமணி கேரக்டர் எனக்கு 4. பட் ஆனா எனக்கு நேசமணி டிசர்வ்ஸ் பெட்டர். என்னோட இதுல வந்து நான் 2வதுல வச்சிருந்தேன் நேசமணி. சரி, எனக்கு தெரிஞ்சு இவங்களோட படத்துக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தி சுடலை கேரக்டருக்கே போயிடலாம்னு பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதனால அதை 4th பிளேஸ் கொடுத்துடலாம். எனக்கு அது ஓகே. எனக்கு நேசமணி இன்னும் டிசர்வ்ஸ் பெட்டர். இது ஏன்னா இதை விட அவர் இப்போ 4th பொசிஷனை விட அதுக்கு நிறைய, ஏன்னா நேசமணியோட மீம் டெம்ப்ளேட் இல்லாத ஒரு மீம் டெம்ப்ளேட்டே இருக்காது. நமக்கு அவ்வளோ மீம்ஸ் கொடுத்துருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது அதுக்கு இன்னும் நம்ம மேல எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நான் நம்பர் சுடலையே ஓகே தான். சுடலை நம்பர் சுடலை வெற்றி கொடுத்து சுடலை கேரக்டர் நம்பர் 4. ஓகே. சோ நம்பர் 3ல நான் வச்சிருக்கிறது வந்து சீனிசாமி டைரக்டிவ் ஏஜென்சி சீனாதானா நாட் ஒன். ஸோ எனக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரசன்னாவுக்கும் வடிவேலுக்குமான இந்த காமெடியான இடத்துல டெல்லி கணேஷ் வருவார் அவர். அப்புறம் அந்த ஹோல் செட்டே ஒரு பயங்கரமான இதாக இருக்குன்றது தான் நான் சொன்னேன். ஏன்னா அதில் வடிவேலோட கேரக்டர் ரொம்ப 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 அந்த படத்தை நகர்த்துறதுலேயே வடிவேலோட கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்ன ஐட்டங்களோ இந்த பாட்டுக்கு நாங்கள் காலேஜ் படிக்கும்போது டான்ஸ்லாம் ஆடணும். அவ்வளோ ஃபேமஸ் இது காலேஜ் படிக்கும்போது. ஸோ இந்த இதாக இருக்கட்டும், இல்ல கம்பிய சுத்திட்டு ஜெயில இருந்து வெளியே போறதா இருக்கட்டும், செங்கலை உருவிட்டு டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில ஐகானிக்கானது. கிளைமேக்ஸ்ல கூட ஃபன் பண்ணிருப்பாரு. அந்த வண்டியில வந்து ஒவ்வொன்றையும் திறந்து விடுறதுக்கு கிளைமேக்ஸ வந்து எவ்வளவு சீரியஸா பாக்குறோமோ அப்படிதான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல கூட தலைவர் ஃபன்னுதான். அதுக்கப்புறம் வந்து இவனால யாரா கூப்பிட்டு வந்தது, நான் இல்ல இவன் தான், இல்ல நான் இல்ல இவன் தான், அப்ப நான் இல்ல அப்போ நான் தான் அப்படின்னு அந்த இதா இருக்கட்டும். இல்லைன்னா அந்த படம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போனதே வடிவேலும் இதாக இருக்கும். அந்த லாட்ஜில் இருந்து கீழே குதிக்கிறதா இருக்கட்டும், அந்த சீனாக இருக்குது, அந்த சீன்ஸு, அந்த படத்தில் உள்ள காமெடி எல்லாமே என்ன சொல்கிறதுனா, சில டைம் நான் பார்க்கக்கூடிய சில காமெடி சீக்வன்ஸ்லாம் அந்த சீனாதானா பட காமெடி வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஆதித்யால ஒரு பட காமெடி அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அப்போ வந்து இந்த சீனாதானா படத்தோட காமெடி வரும்போது நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு பட காமெடி முடியும் போது உங்களுக்கு படமே பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாவே காமெடி. நிறைய பேர் வந்து நம்ம அந்த படம் தெரியறதுக்கு முன்னாடி வடிவேலோட அந்த காமெடி தான் தெரிஞ்சு படமே நம்ம என்ன படம்னு போய் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி சீனாதாவும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இல்ல இளையராஜா சொல்லுவாங்க, இளையராஜா வந்து நிறைய படங்களுக்கு பாட்டு போட்டிருக்காங்க, பாட்டு ஹிட் ஆனதுனால தான் படமே ஹிட் ஆச்சு, படமே தெரிய வந்தது அப்படின்னு. அந்த மாதிரி வடிவேலுக்கு நிறைய படங்கள், வடிவேல் நடிச்சனால தான் அந்த படம் வெளியவே தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். என்னோட 3rd லிஸ்ட்ல வந்து கைப்புள்ள. எனக்கு வந்து கைப்புள்ள வந்து எல்லாத்துலயுமே ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். நம்ம அதுல வந்திருக்க காமெடி ஐட்டம்ஸுமே வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போயிருந்தோம்னா அதுல இருந்து சீரியஸ் ஆகும்போது நம்ம எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். அதே மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் கைப்புள். அதுவும் ஞாயிற்று லீவு நாள்ல அண்ணாந்து படுத்துட்டு விட்டத்தை பாக்குறதெல்லாம் ஒரு எல்லாருமே அப்படிதானே இருப்போம் வீட்டுல லீவு அப்படின்னும் போது. அது பர்சனலா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராவே இருக்கும் கைப்புள்ள.
என்கிட்ட கைப்புள்ள கேரக்டர் வந்து நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஏய் நானும் இங்க ஏரியால அப்படிடா அப்படின்னு அந்த அதேதான். ஏய் என்னடா இதெல்லாம் நானே அப்போ இது பண்றேன், என்னடா ஓகே உண்மையாவே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆக்சுவலா என்னன்னா ஒரு டேர்மே நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் ப்ராப்பர் கைப்புள்ள அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் டேர்ம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபன்னா இருக்கும். அந்த வேணாம் அப்படின்றதே ரொம்ப இதா இருக்கும். வேணாம் வேணாம் என்ன திருப்பி அடிக்கிற மாதிரி, ஆனா இதுல வலிக்குது அழுதுருவேன், அதனால வேணாம். இதுல வந்து டயலாக்ங்கற தாண்டி பாடி லாங்குவேஜ் நடக்கிற ஸ்டைல்லயே நம்மள சிரிக்க வச்சிருப்பாரு. ஒரிஜினலாவே கால் அடிபட்டது அது அப்படியே வச்சு மேட்ச் பண்ணிட்டார் சுந்தர் சி. ஓ அது நல்லா இருக்கு. அண்ட் அதுல இன்னொரு டயலாக் எனக்கு முடியும், ஆகா வாரிசு இல்லாத சொத்தை ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சேன் ஒண்ணு கூட்டிட்டாங்களே அப்படின்ற அந்த டயலாகா இருக்கட்டும். அப்புறம் வந்து இங்க பாரு முழுக்க நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் குடிக்கிற இடத்துல ஒரு காமெடி நடக்கும். அதோட என்னன்னா அவர் வந்து மாட்டிப்பாரு, மாட்டும் போது எல்லாம் பேசுவாங்க இவனெல்லாம் என்ன பண்ணலாம் வேணா, இது அபராதம் இருந்து சங்கத்துல இருந்து அபராதம் கட்டு, சங்கமே அபராதம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இவனாச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது வேணா பேங்க் ஒண்ணு கட்டி கொடுங்க எடுத்து நடத்துறோம் அப்படின்றதா இருக்கட்டும். பிரில்லியன்ட்டான இருக்கும். ஏன்னா இந்த படத்துலயுமே வந்து நமக்கு கதையா பெருசா ஓட்டாத, ஆனா காமெடி சீன்ஸ் எல்லாமே நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கும். அதனால எனக்கு தேர்ட் பொசிஷன் கைப்புள்ள. இன்னொரு அந்த டயலாக் அந்த படத்துல வந்து பிரசாந்த் மாட்டிக்கு வர அந்த வீட்டுல உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாரு, எலுமிச்சம்பழம் என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உட்காந்து எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு நோகாம புரிஞ்சு வைப்பேனா, இவ்வளவு நோகாம கொண்டு போய் எண்ணெயில விடுவாங்க. அது நல்லா இருக்கும். காமெடி பேசிக்கிட்டே இருக்காங்க பத்தி பேசணும்னா. நான் தேர்ல எடுத்திருக்க படம் வந்து அஃப்கோர்ஸ் நீங்க இந்த படமா நீங்க ஷாக் ஆகலாம் மேபி. ஏன்னா வடிவேலு அப்படின்றவர் ஒரு நகைச்சுவை ஆர்டிஸ்ட், ஒரு காமெடி நடிகரை தாண்டி அவருக்குள்ள ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் இருக்காரு. ஸோ அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மூணாவது எடுத்திருக்கக்கூடிய படம் வந்து கேரக்டர் வந்து இசக்கி, தேவதானில் வரக்கூடிய இசக்கி. அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது. அவர் காமெடி பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சீரியஸான கேரக்டர், இந்த படத்துல உங்களுக்கு காமெடியும் இருக்கும், ஒரு சீரியஸான கேரக்டர் இருக்கும், ஒரு வழி நிறைஞ்ச ஒரு கேரக்டருடைய வார்த்தைகளாகவும் அவர் விவரிச்சிருப்பார். படத்துடைய ஆரம்பத்தில் வந்து கமலை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ணுவார், 2 கையிலையும் விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆகிட்டு கூப்பிட்டு போனோம். படத்துடைய கிளைமேக்ஸில் ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஐயா அந்த 60 என்கிட்ட கொடுத்துட்டு போங்கயா நான் பழியை ஏற்றுக்கிறேன்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட இந்த படத்தில் உங்களுக்கு காமெடியும் இருக்கும், பயங்கர வெரைட்டி கொடுத்துருப்பாரு அவர் வந்து. இந்த வடிவேல் தான் இப்போ இவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்காரா, நடுவில் அந்த வடிவேல் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் எல்லாருமே. ஏன்னா காமெடிக்கு வந்தாரு எல்லாருமே சிரிக்க வைக்கிறாரு, பட் அவருக்கு இருக்க அந்த பெர்ஃபார்மரை வந்து வெளியாருமே கொண்டு வரல. அதை கொண்டுட்டு வந்தது கமல், நேசன், அந்த ஒரு டீம் தான். ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் நான் வந்து இந்த இசக்கி கேரக்டருக்கு 3 கொடுக்கலாம். அண்ட் இந்த இசக்கி கேரக்டர் சொல்லும் போது என்னன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பேசியிருப்பாரு அவர் சிவாஜியோட நடிக்கும் போது என்னது உட்காந்து சிவாஜி இறக்குற சீனு, கையில் இவரும் பக்கத்தில் இவரும், அவர் பேர் என்னது வந்துருச்சு எனக்கு, சப்போஸ் அவர் தான், அவர் 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, 2 ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சிவாஜி வந்து பேசுறேன் கமல் அவன் உட்காந்துருக்க நீங்க ஓவர் பண்ணிட்டு அதான் அவனே அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நீங்க என்னடா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு அந்த இதை அவர் விவரிக்கிறது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும். அது ஒரு ரொம்ப கமலுடைய ஒரு ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். ஆமா எல்லா அதுவும் வடிவேல் வந்து நடிக்காம இருந்த ஒரு ஸ்டேஜ். ஆமா அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு ஐயோ ஏன் அவன் நடிக்காம நடியா, உன்னை மாதிரியான ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த கிரவுடே கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. வந்து இப்பவுமே ஏதாவது ஸ்டேஜ்ல போய் பேசினார்னா நம்ம எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாம இறங்க மாட்டாரு. அவர் வந்து பயங்கரமா ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சிருவாரு. நம்ம இப்பவுமே அந்த ட்ரெண்ட்லயே இருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன்னா சில காமெடியன்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் அவங்களுக்கே வந்து அந்த கவுண்டர்ஸ் போயிரும், அந்த ஹியூமர் சென்ஸே போயிருக்கும். பட் ஆனா வடிவேலு இத்தனை வருஷம் இருந்தும் இப்பவுமே வந்து அந்த ஹியூமர் சென்ஸோட இருக்காரு அப்படிங்கறதே பெரிய விஷயம். நான் வந்து நம்பர் 3 நேசமணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நேசமணி சாரி கைப்புள்ள ஓகே. ஏன்னா நான் வந்து சீனிசாமி தான் யோசிச்சேன், பட் ஓகே ரைட் கைப்புள்ள ஒரு சீனிசாமியோட கைப்புள்ள வந்து 3rd பொசிஷன். சீனிசாமிலாம் ரொம்ப பாப்புலர் ஆகலங்க, பாப்புலர் ஆக வேண்டியது இதெல்லாம். சரி ஓகே, அப்ப இசைக்கு வேணாமா உங்களுக்கு? ஆமா இசைக்கு வேணாங்க. இசைக்கு வந்து பெர்ஃபார்மரா வந்து நிறைய படங்கள் இருக்கு. நம்ம இன்னும் பொற்காலம்லாம் சொல்லலாம், பொற்காலம்லாம் அழ வச்சிருப்பாரு நம்மள. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த பாடின ஒரு பாட்டை கேட்டாலே நமக்கு போதும், ஊனம் இங்கே அதை கேட்டாலே நமக்கு இதுவா இருக்கும். பட் பெர்ஃபார்மரா நம்ம இது பண்ணோம்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஷோவே பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து அவரோட காமெடி என்டர்டெய்னரா பார்க்கும்போது கைப்புள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். அடுத்து அந்த படத்தோட பேர் மறந்துட்டேன். சரி நீங்க இது கேரக்டர் பேர் சொல்லுங்க. கேரக்டர் என்ன படம்? மனதை திருடி விட்டா. எஸ் நான் என்னோட 2வது இடத்துல வச்சிருக்கேன் வந்து ஸ்டீவ் வாக் ஃப்ரம் மனதை திருடி விட்டாய். அந்த ஹோல் படத்துல வடிவேல் விவேக்கோட காமெடி இல்லாம படமே கிடையாது. இப்போ வரைக்கும் யாராவது போய் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல போய் சொல்றாங்க தெரிஞ்சா அது டெம்ப்ளேட் தான். ஐ நோ அதுவா இருக்கட்டும். என்னது
என்கிட்ட பேசின அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டுறா அப்படின்றதா இருக்கட்டும். இல்லைன்னா அதோட அந்த அம்மா அப்பா சீனுன்னு சொல்லி அவங்க கதை சொல்லும் போது கரகாட்டம் ஆடுறது, அந்த மண்ணெண்ணை வாங்கிட்டு வர்றது, ஹலோ துவாயா என் பிரதர் மார்க் இருக்காரா அப்படின்றது. மார்க் வந்து ஒன்றும் இல்லாம ஒரு 20 crores சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்கான் லைக் அ சைல்டு. எங்க ஃபேமிலி பொறுத்தவரை 20 crores டே பாய் அப்படின்னு இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்றதா இருக்கட்டும். இல்ல இந்த படத்துல விவேக் வந்து கை இல்லாம இருப்பாரு, அந்த கை இல்லாம அவர் நடிக்கிறான் அப்படின்ற எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இவர் பண்ற சில சர்க்கஸ் எல்லாமே பெரிய பஞ்சாயத்தா போகும். அது அந்த அந்த ஹோல் படத்திலேயே வடிவேலு வந்து நிறைய அதுல பண்ணுவாரு. ஒரு குறிப்பா என்னன்னா அவங்க தாத்தா, அந்த ஹீரோயினோட தாத்தா வந்து வருவாங்க, ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ அப்படின்றதா இருக்கட்டும். இல்லைன்னா ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து இன்ஜெக்ஷன் போட போவாங்க, திரும்பி நின்னுக்கங்க அப்படின்னு, பெயினே இல்லடா அப்படின்னு. ஆனா இவர் வந்து அவர் டைலாகே பேச மாட்டாரு, சொல்லாரு எனக்கு விழுந்திருக்கடா அந்த இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு. மத்த 2 பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இது இருக்கட்டும். இல்லைன்னா அந்த அம்மாட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்னது ஐ எம் ஸ்டீவாக், ஐ டோன்ட் நோ தமிழ், கிராண்ட் ஃபாதர் பைட்டிங், கலர் சேஞ்சிங், ப்ளீஸ் டூ சம்திங் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அந்த புரோக்கன் இங்கிலீஷ்ல அவர் பேசுறதா இருக்கட்டும். ஸோ அந்த இதனால நான் ஸ்டீவாக்கு வந்து நம்பர் 2ல வச்சிருக்கேன். ஓகே, நான் முன்னாடி சொன்னதான், முன்னாடி நேசமணி தான் நான் 2வதுல வச்சிருக்கேன். நேசமணி அந்த கேரக்டர் நம்ம ஆல்ரெடி பேசுனதுதான். அந்த கேரக்டர் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனால இருந்தாலும் அந்த கேரக்டரை நம்ம பொருத்தி பார்த்துக்க முடியும். ஸோ அதனால நேசமணி என்னோட 2வது. ஸோ நான் 2வதுல வச்சிருக்கிற படம் வந்து இவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் இதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, புலிகேசி. நான் அதுதான் 1ல வச்சிருந்தேன், நான் 2ல வச்சிருக்கேன் இந்த படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஹீரோவா நடிக்கிறாரு. சிம்புதேவருடைய டைரக்ஷன், சங்கருடைய ப்ரொடக்ஷன்ல டபுள் ஆக்ஷன். இதுல ஒரு பக்கம் புலிகேசி, இன்னொரு பக்கம் உக்ரபுத்திரன் நினைக்கிறேன். உக்ரபுத்திர கேரக்டர், 2 கேரக்டர். படம் முழுக்க நமக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபூலிஷான ஒரு அரசனா எப்படி இருக்க முடியும், அதையும் அழகா டெலிவரி பண்ணியிருப்பாரு. அவரு இளவரசி கூட வர காமெடி ஆகட்டும், அடுத்தடுத்து படம் முடியும் ஒரு சீன் பை வர வர ஒவ்வொரு சின்ன டயலாக் 2 வார்த்தையில ஒரு டயலாக் பேசிடுவாரு. மங்கினி அமைச்சரேன்னு வர, அது நமக்கு வந்து பயங்கர கக்கக்க போடுவாரு. அது வந்து பயங்கரமா வரலாறு முக்கியமா அமைச்சர். அப்புறம் அந்த 6 பேக்ல வச்சுக்கிட்டு தலையை மட்டும் வேற வச்சுக்கிட்டு அதெல்லாம் பயங்கரது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரப்போறவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தோம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்றதாகட்டும் பயங்கரமா இருப்பாரு. அதையும் வெரைட்டிங் காமிச்சிருப்பாரு. அந்த உக்ரபுத்திரன் கேரக்டர் பண்ணும்போது அது கொஞ்சம் சீரியஸான வெரைட்டியா பண்ணி காமிச்சிருப்பாரு. எப்போ உட்காந்து பார்த்தாலும் சட்டில் சாப்பாடு போட உட்காந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா படம் முடிய வரைக்கும் பொறுமையா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய படம் புலிகேசி. அதுக்கு 2வது இடம் நான். புலிகேசி மேபி லைக் நான் அது வந்து ஒரு ஃபுல் ஆன் பெர்ஃபார்மர். ஓகே ரைட் ஃபைன். அதனால நான் அதை வந்து வேண்டாம் இந்த லிஸ்ட்ல கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைத்துட்டு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுல வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணினா காமெடியா தான் அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி. அதனால நான் அத வந்து கன்சிடர் பண்ணல. சோ அதனால மீச வச்சிருக்காங்க. ஆமா, மீசையே சிரிப்பு வரும் நமக்கு. ஒரு ஓபனிங் சாங் வச்சிருப்பாங்க புலிகேசிக்கு, ஒரு ஓபனிங் சாங் மன்னா அப்படின்ற மாதிரி. அது நல்லா இருக்கும். அந்த கரடி காரி துப்புறது. ஆமா, ஐயோ வா என்ன மாதிரியான சீன் அதெல்லாம் இல்ல. இது ஜெயில அடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. மனோபாலா வந்து நான் பண்ணதாலேயே உங்க சாகடிக்க போறாங்க ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஆமா, அது உண்மையா மாச புலிகேசிலாம். நீங்க 2வது படம் என்ன சொன்னீங்க? நான் 2வது நேசமணி சொன்னேன். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து நான் புலிகேசி தான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்டே வந்து புலிகேசி தான் கொடுத்திருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவாக் நம்ம போலாம் நினைக்கிறேன். தான் பெஸ்ட் படம். எனக்கு தெரிஞ்சு நேசமணி 2வது போய்க்கலாம். சரி, ஓகே ரைட். நேசமணி செகண்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா எனக்கு 2 படங்கள் எனக்கு இருந்தது. ஒன்று எம்மகன்ல வர்ற கருப்பட்டி கேரக்டரா இருக்கட்டும், இன்னொன்று வந்து சுந்தரா டிராவல்ஸ்ல வர்ற அழகா கேரக்டர். ஸோ அந்த 2 இதெல்லாம் எனக்கு 2மே ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பா எம்மகன்ல வந்து ஒரு சீன் வரும். பாத்ரூம்ல அந்த ஹீரோயின் அடைச்சு வச்சிருப்பாங்க. யாரா பாத்ரூம்ல இருப்பான்? நான் தான் மாமா, நான் தான் மச்சான், உள்ள தாப்பா போட்டு குளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வெளியே இருந்து சொல்லுவாங்க. அதுவா இருக்கட்டும். அந்த படத்துல வர எல்லா சீனுமே இருக்கும். அந்த நாசருக்கு பின்னாடி இந்த பீரோல ஒளிஞ்சுக்கிற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் ஐயோ ஐயோ யானி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பைக் அது குன்னக்குடி வாசல்ல போயிட்டு பண்றது அதெல்லாம் கோயில் வாசல்ல அப்படின்றதா இருக்கட்டும். பட் ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு சுந்தரா டிராவல்ஸ் அழகா கேரக்டர் நான் ரொம்ப ரசிச்சேன்னு நான் சொல்லுவேன். குறிப்பா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ள போவாங்க, 2 பேரும் சண்டை போட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்றதா இருக்கட்டும். அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருப்பாரு. முரளியும் பயங்கரமா இருக்கும்.
அந்த படத்துல பண்றது அந்த படத்துல முரளி வந்து இவருக்கு நிகரா காமெடி பண்ணிருப்பாரு, வடிவேலுக்கு நிகரா ஹீரோங்கிறது தாண்டி வந்து பண்ணிருப்பாரு. அதேதான். இப்போ என்னன்னா மேல் திருப்பதிக்கு போகணும், எவ்வளோடா அமௌண்ட் கேட்டிருக்கேன்னா 5,000 என்னோ 1000 ரூபாய் கேட்டிருக்கேன்டா. டே 1000 ரூபாய்க்கு நம்ம பிரேக் ஆயில தான்டா மாத்துவோம், பாஸ்போர்ட் எல்லாம் மாற்ற முடியாது. என்னையா பிரேக்கை மாத்தணும்னு சொல்லிட்டு இது எப்படியா மலை மேலாம் ஏற போறேன், கீழ் திருப்பதியா மேல் அந்த மாதிரி நிறைய அந்த இருக்கட்டும். அண்ட் இந்த கொஞ்சம் அலங்காரம் பண்ணணும் அந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சின்ன சின்ன ஓட்ட உடசெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ இதை வச்சு மறைச்சிக்கலாம். பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய மரமாவே ஒரு காடு ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு, என்னையா இது அப்படின்றதா இருக்கட்டும். அண்ட் அந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு 2 பேரும் மாட்டிட்டு போயிட்டு ஏதோ அந்த பஸ்ஸோட ஆர்சி புக்கோ சம்திங் ஏதோ ஒரு புக்கை சப்மிட் பண்ண போவாங்க. அப்போ போகும்போது அங்க சில ஹிந்தி மக்கள்லாம் கொஞ்சம் மாட்டிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு சொல்லுவாங்க, யாருக்குடா ஹிந்தி தெரியும் சார், இந்த இவனுக்கு ஹிந்தி தெரியும் சார், சூப்பரா பாடம் சார், சாயே ஏதோ அப்படி அந்த இதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பேட்டி எடுக்க வருவாங்க. பேட்டி எடுக்க வரும்போது முரளி வந்து பெர்ஃபார்மன்ஸை பிச்சிருப்பாரு, பக்கத்துல வடிவேலு வந்து ரியாக்ஷன்லயே ஸ்கோர் பண்ணிருப்பாரு மனுஷன். அது இந்த பொண்ணு சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், நல்லா அழகா இருக்காங்க அப்படின்றதா இருக்கட்டும். அதே மாதிரி முரளி சொல்ற ஒவ்வொரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவருக்கு ஐயோ என்ன தப்பா பேசுறானே, இப்ப நான் என்னத்த பண்றது அப்படின்றதா இருக்கட்டும். இது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல பல இடத்துல ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பயங்கரமா ப்ளே பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு தடவை எலிய பாக்கும்போது வடிவேலோட முகத்துல ரெட் லைட், அது வந்து பயங்கரமா இருந்திருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட் வரும்போது ஒளிஞ்சுக்குவாரு, லைட் தள்ள வச்சுக்கிட்டு மூக்குல வந்து பாத்து போவாரு. அந்த ரியாக்ஷன் அல்டிமேட்டா இருக்கும். அந்த டிராஃபிக் ஜாம் சீன் இல்ல, போன வாரம் மவுண்ட் ரோட் பண்ணோமே, அத போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தினோமே, அதை விடவாடா இது அப்படின்றதா இருக்கட்டும். பிரில்லியண்டான படம், பிரில்லியண்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல நான் எந்த அளவுக்கு காமெடிக்கு வடிவேலுக்கு கிரெடிட் கொடுக்குறேனோ அதே அளவுக்கு முரளி கொஞ்சம், ஏன்னா வடிவேலோட காமெடி சென்ஸை மேட்ச் பண்றது வந்து இம்பாசிபிள். எனக்கு அந்த இடத்துல அவர் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கிறது ஒரு ஹீரோவா இருந்து, ஏன்னா முரளியோட சீரியஸான படங்கள்லாம் பார்த்தேன்னா அழ வச்சிருவாரு. அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே அழ ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு முகத்தை வச்சு ஆக்ட் பண்ணக்கூடிய ஆளு. இந்த படத்துல அவரை பார்த்தா சிரிப்பா, அவ்வளோ சிரிப்பு வரும். எனக்கு வந்து வடிவேலுக்கு நிகரா இந்த படத்துல முரளியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வடிவேலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து நான் அந்த அழகா ஃப்ரம் சுந்தரா டிராவல்ஸ், இதுதான் நம்பர் 1 வச்சிருக்கேன். நீங்க என்ன ரஞ்சித் வச்சிருக்கீங்க? நான் ஆக்சுவலா மாமன்னன் எடுத்திருந்தேன் முதல்ல எடுத்தேன். நீங்க வந்து அப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா போயிட்டீங்க. நான் கலந்து எடுத்தேன் நான். ஏன்னா மாமன்னன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பயங்கர கேப்புக்கு பிறகு அவர் நடிச்சு வந்த படம். அதுவும் ரொம்பவும் சீரியஸான ஒரு கேரக்டர். அந்த ஒரு பர்டிகுலரான சீன், அந்த ஒரு உடஞ்சி வந்து அழுகிற ஒரு சீன் இருக்கு. ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மலைக்கிட்ட வந்து தண்ணி அழுதுட்டு இருப்பாரு. அதான் பார்க்கும்போது பா ஏன்டா இவ்வளோ நாள் நடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்க தோணுச்சு. அவருக்கு ஒரு காமெடி ஆர்டிஸ்டுமே இருக்காரு. இன்னொன்று படத்தில் நிறைய சீன் சொல்லலாம். உட்காருப்பா சொல்கிற அந்த ஒரு சீனாகட்டும், கிளைமேக்ஸில் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நீ உட்காரு, 2 பேர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பெர்ஃபார்மராக தன்னை ப்ரூஃப் பண்ணியிருப்பாரு ஒரு மிகப்பெரிய கேப்புக்கு பிறகு. ஸோ மாமன்னன் தெரிஞ்சு எவர் கிரீன் ஒரு அந்த மாமன்னன் அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருப்பாருன்றதுனால நான் அதை ஆக்சுவலாக மாமன்னன் படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை விட மாமன்னன் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் நிறைய கொடுப்பாங்க. அதுலலாம் அவர் வச்சு காமெடி பண்ணுவார், பயங்கரமாக வச்சு செஞ்சிருப்பார். அதில் சொல்லும் போதெல்லாம் அந்த அந்த சீன்லாம் அவ்வளோ சீரியஸான சீன்ஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பேசும்போது செம சிரிப்பாக வரும். என்னையா இவ்வளோ சீரியஸான சீன்ஸை எப்படியா சிரிப்பை கொண்டு வரீங்க நீங்கள்? ஆக்சுவலி அதுலேயே படத்துல ஃபுல்லா வந்து சீரியஸான ஒரு கேரக்டர் இல்ல. ஆனா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்ல அதுவுமே மீமா இது பண்ணிருக்காங்க. என்னப்பா ஒண்ணுமே புரியலையாப்பா, அவ்வளவு சீரியஸான ஒரு கேரக்டர். எனக்கு தான் ஒண்ணும் புரியல. அதையும் இன்னும் நம்ம லைக் 2 சினாரியோலயும் நம்மளால அதை பொருத்தி பார்த்துக்க முடியுது. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மரா தான் இருக்கு. பட் ஆனா மாமன்னன் ஒரு பெர்ஃபார்மரா அகைனா திரும்ப போயிடும். எனக்கு வந்து இதுல சுந்தரா டிராவல்ஸ் அழகாக்கு போலாம் அப்படின்னு. நீங்க வந்து புலிகேசி வச்சிருந்தீங்க. புலிகேசி வச்சிருந்தேன். அழகா ஃப்ரம் சுந்தரா டிராவல்ஸ் டேக்ஸ் தி த்ரோன். அப்ப அதுக்கே போயிடலாமா? அப்ப எனக்கு ஓகே. ஏன்னா ரெண்டுமே நீங்க சொன்ன ரெண்டுமே எம்மகன் சுந்தரா டிராவல்ஸ் எம்மகனோட கம்பேர் பண்ணும்போது சுந்தரா டிராவல்ஸ் பெட்டர். ஆமா, சுந்தரா டிராவல்ஸ் பயங்கரமா இருக்கும். சோ அதனால எனக்கு சுந்தரா டிராவல்ஸ் தான் இடம் நமக்கு. அப்பா இப்படி அந்த லிஸ்ட்ல முறையா நான் சொன்னது முதல்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு காமெடிக்காவே ஸ்கிரிப்ட் எழுதிருப்பாங்க புலிகேசில. பட் ஆனா சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அது அவங்களுடைய காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் இருக்கும். ஆக்சுவலா நான் மறந்துட்டேன், அந்த படத்தை எடுத்து வரல, ஞாபகப்படுத்திட்டான். சோ ஃபர்ஸ்ட் சுந்தரா டிராவல்ஸ்க்கே கொடுத்துடலாம் தெரிஞ்சு. சோ இன்னைக்கு டாப் 5ல அப்போ ஃபர்ஸ்ட் சுந்தரா டிராவல்ஸ், ரெண்டாவது நேசமணி, மூணாவது நான் மறந்துட்டேன், அதனால நான் அமைதியா இருக்கேன்.
மூணாவது கைப்புள்ள, மூணாவது கைப்புள்ள, கைப்புள்ள, நாலாவது சுடல, அஞ்சாவது பானர்ஜி. பானர்ஜி. அஞ்சாவது பானர்ஜி மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய இந்த டாப் 5 அவருடைய கேரக்டரில் பெஸ்ட் 5. ஸோ நீங்களும் வடிவேலு அவருடைய ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸில் அவருடைய ரொம்ப ரசித்த படங்களில் டாப் 5ல் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுவீங்க, என்ன கேரக்டர் அப்படின்றத நீங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. பாய்.